இந்த ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணதே ரொம்ப வித்தியாசமாக வந்து ஒரு வில்லனோட சாங் இன்ட்ரோவோட தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சாங் வந்து ஒரு 80s 90s வந்து ஒரு பழைய சாங்கை போட்டு தான் அந்த இன்ட்ரோ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கப்பலுக்கு மேலே வந்து கிராண்டியராக ஆடுற மாதிரி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இதில் உள்ள கேரக்டர்ஸுக்கு அவங்க பண்ண லுக்கு தான். அந்த ஸ்டைல் லுக்கு வந்து ரொம்பவே அப்பீலிங்காக இருந்தது. அதுவும் வந்து அந்த கடைசி ஷாட்டில் வர சிம்ரனோட லுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க வந்து கேமியோ பண்ணுறாங்களா, இதில் வந்து ஃபுல் லென்த் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அவங்களோடதாகட்டும், பிரசன்னா, சுனில், ஜாக்கி சராஃப்னு சொல்லிட்டு எல்லாரோட லுக்குமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்டைலாகவும் ரெட்ரோ ஸ்டைல்லையும் இருக்குது, அதே சமயம் வந்து மாடர்னாகவும் இருக்குது. அதுவும் அஜித்துக்கு வந்து ஒரு யங் அஜித், ஒரு மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வயசான ஒரு அஜித்னு சொல்லிட்டு சிஜிஐயில் டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து அந்த பழைய அஜித்தை பார்க்குறது வந்து ரொம்ப குதூகலமாக இருந்தது. அவருக்கு பண்ண அந்த ஸ்டைல்ஸும் வந்து சும்மா ஒன்றும் டைலாக் பேச வேணாம், மியூசிக் தேவையில்லாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா அப்படி நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்தாலே வந்து அது ஒரு மாதிரி கூஸ் பம்பாக தான் இருக்குது. அப்புறம் அவருடைய பழைய படங்கள்லேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இதில் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸாகவும் அதில் வந்து வச்சுருக்காங்க. அதில் திரிஷா சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாவை வந்து அவர் தான் காரணம் தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தாலேருந்து ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அது மாதிரி அசல்லேருந்து ஒரு டைலாக், தினாலேருந்து ஒரு டைலாக்னு சொல்லிட்டு நிறைய அங்கே வந்து இருக்குது. பட் எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் ஓவர்டு ஆகிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஓகே, அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க சரி, ஓகே, இந்த படத்தினுடைய மாஸ் டைலாக் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2 டைலாக் வந்தது, அதுவும் வந்து கேவலமாக இருந்தது. எனக்கு 10 கிலோ கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்தாஸ் வந்து நிற்கிறாப்புல. அது என்ன மாஸ் டைலாக்னு தெரில, அது எதுக்கு இதில் கொண்டாந்து வச்சாங்கன்னு தெரில. எனக்கு அது ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி வந்து பழைய சாங்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. குட், அது படத்தில் நல்லா ஒர்க் அவுட்டாகவும் ஆகலாம். பட் நீ கேஜிஎஃப் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், எனி ஃபிலிம்ஸ், ஒரு மாஸ் ஹீரோட ஃபிலிம்ஸை வந்து ஒரு அதுக்குன்னு அந்த கேரக்டருக்குன்னு ஒரு பிஜிஎம் இருக்கும், இல்லை அந்த படத்துக்குன்னு ஒரு பிஜிஎம் இருக்கும். அது நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் அந்த படத்தோட ஞாபகம் இருக்கும். இந்த ட்ரெய்லர் முடிஞ்சோடனே அப்படி ஒரு குட் பேட் ஆக்லியோட பிஜிஎம் வந்து மண்டக்குள்ளார எதுவுமே ஓடலை. அதுவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் அதே சமயம் கலர்ஃபுல்லாக ஒரு அது பண்ணியிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் பிளாக்ஸ் நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா மார்க் ஆண்டனியில் ஆக்ஷன் பிளாக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதில் ஒர்க் அவுட் ஆனது வந்து எஸ்ஜே சூர்யாவோட அந்த கேரக்டர் அப்படின்னு தான். அதுதான் வந்து அவ்வளோ அப்பீலிங்காக இருந்தது. மொத்தமாக தூக்கி நிறுத்தினதே வந்து அந்த படத்தை அவருடைய கேரக்டர் தான். நீங்கள் இப்போ யோசித்து பார்த்தாலும் விஷாலோட கேரக்டரை கூட நம்மளால் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க முடியும். ஆனால் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண யோசிக்கவே முடியும். ஆனால் இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் கேரக்டராக நான் சொல்லலை. இந்த படத்தில் உள்ள கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டான் மாதிரி, ஒரு பெரிய மில்லியன் மாதிரி, ஒரு பெரிய ஜியண்ட் ஃபிகராக வந்து அவரை காமிக்கிறாங்க. அவருக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ரோலக்ஸ் மாதிரியான ஒரு நபரை, ஒரு ஸ்டார் கேரக்டர் உள்ள ஒரு ஆக்டரை போட்டு அந்த மாதிரி ஒரு டிசைனோட ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா செம கெத்தாக இருந்திருக்கும். ஆனால் அர்ஜுன்தாஸை போட்டிருக்காங்க. அர்ஜுன்தாஸ் வந்து சும்மா சின்ன பையன், அந்த பக்கம் வந்து போடா, இவருக்கு நேராலாம் நீ நிற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. பட் படத்தில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இவ்வளோ பெரிய ஜியண்டான ஒரு ஃபிகர் முன்னாடி வந்து அர்ஜுன்தாஸெல்லாம் எனக்கு வந்து ஈக்குவலாகலாம் பார்க்க முடியல. பட் ட்ரெய்லரில் அவருக்கு தான் வந்து பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. படம் வந்தால் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. படம் வந்ததுக்கப்புறம் மேபி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான ஒரு ட்ரெய்லர் தான். தேட்டருக்கு கண்டிப்பாக நம்மளாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை வந்து இந்த ட்ரெய்லர் உண்டாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அஜித் மேலே இருக்கிற ஒரு பெரிய க்யூரியாசிட்டியும் ஒரு ஈர்ப்பும் தான் வந்து நம்மளை வந்து அந்த தேட்டருக்கு இழுக்குமே இல்லையே இந்த ட்ரெய்லர் வந்து நம்மளை இழுக்காது. எனக்கு அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் ஒர்க் அவுட் ஆனிச்சு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.